பாமக அவர்கள் தனியாக ஒரு கட்சி நடத்துகிறாங்க, வன்னியர் அமைப்பு நடத்துகிறாங்க, அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க. நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த தமிழ்ச்சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை நானும் விரைவில் அறிவித்து போராட தயாராகி கொண்டிருக்கிறேன். ஜிஎஸ்டி எங்கள் மீது திணித்தது யாரு? ஜிஎஸ்டி நீங்க ஏத்துக்கல அப்படின்னா உங்களுக்கான வருதா புயல், ஒக்கி புயல், தானே புயல் போன்ற இயற்கை பேரிடரின் போது நாங்கள் நிதி தர மாட்டோம், இந்த டேர்ம் ஆஃப் கண்டிஷனில் கையெழுத்து போடணும் என்று மாநில அரசுகளை மிரட்டி எடப்பாடி அரசை ஒற்றுக்க வைத்தது இதே பாரதிய ஜனதா தான். அதனால் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டின் மீது திணித்து வருகின்ற நிதி வருவாயில் 99% நிதியை கொள்ளையடிக்கின்ற அவருடைய பாரதிய ஜனதா தலைமைக்கு தான் அண்ணாமலை அறிவுறுத்த வேண்டும், அறிவுரை கூற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ அறிவுரை கூறுகின்ற தார்மீக உரிமை அண்ணாமலைக்கு இல்லை. ஆமா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை வழங்குகின்ற வரையில் உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை தயார் செய்து 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர் மக்கள், ஆனா இன்னைக்கு 20% போறதா, ஓப்பன் காம்படிஷன் உள்ள போறதா, பொதுப்பிரிவுல உள்ள போறதா, 10.5% உள்ள போறதா, வேலை வாய்ப்பு பெறுவதா என்கிற மிகப்பெரிய குழப்பத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் இலவு காத்த கிளி போல் வன்னிய மாணவர்கள் காத்து கிடக்கிறார்கள். அந்த மாணவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க வன்னியர்களாக பிறந்ததை தவிர அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? ஆக அந்த மாணவர்களுடைய அந்த மனக்கவலை, மன உளைச்சலை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது, தமிழக அரசுக்கு இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஆக இரண்டு அரசுகளும் இதில் உடனடியாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை தயார் செய்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து தற்காலிகமாக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்திய முழுவதும் ஒன்றிய அரசை பணிய வைத்து ஒன்றிய அரசு துணையோடு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்துகின்ற வரையில் இந்த 10.5% தரவுகளை தந்து இதையாவது அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த கோட்டாவிலாவது இந்த மக்கள் வேலை வாய்ப்பையும் கல்வி உரிமையும் பெறுவதற்கான ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆணவ படுகொலையை ஆதரிக்கவில்லை, அதை எதிர்க்கிறோம், அதை கண்டிக்கிறோம். இதை குறித்து நேற்றைய முன்தினம் மிக விரிவாக ஒரு 4 பக்க அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 25, 26க்கு நேர் முரணானது. இந்திய நாட்டின் மக்கள் அனைவரும் இந்திய நாட்டின் குடிமக்களே தான். பல்வேறு சமூகங்களுக்கு தங்கள் அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வன்னியர் அறக்கட்டளை சொத்து பல லட்சக்கணக்கான சொத்துக்களை தமிழ்நாடு அரசு ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வன்னியர் நலவாரியம் என்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கள்ளர் சீர்மறைவர் நலவாரியம் இந்த மண்ணில் இருக்கிறது. அதுபோன்று இஸ்லாமியர்களுக்கு என்று வகுப்பு வாரியம் என்பது பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற ஒன்று. அவருடைய சொத்துக்களை அவர்கள் கண்காணிப்பது, அவர்கள் அதை வாடகை வசூல் செய்வது, அதை குறித்து யாரை அந்த இடங்களில் அமர வைப்பது என்பதெல்லாம் அந்த வகுப்பு வாரியம் தான் இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் தீர்மானித்து வந்தது. அதில் ஒன்றிய அரசு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக தாம் இந்த நாட்டில் தொடர்ந்து 3வது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் என்பதற்காக இஸ்லாமிய மக்களுடைய அந்த அவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த அவருடைய தனிப்பட்ட முன்னோருடைய சொத்து சார்ந்த விடயங்களில் தலையிடுவது ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய செயல் அல்ல. குறிப்பாக CA, NRC, NPR போன்ற சட்டங்களாக இருக்கட்டும், வகுப்பு வாரிய சட்டங்களாக இருக்கட்டும், காஷ்மீரிலே ஒரே இரவோடு இரவாக அந்த மாநில அரசின் உரிமையை பறித்து அதை இன்றைக்கு ஒரு யூனியன் பிரதேசமாக 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றியதாக இருக்கட்டும், இது எல்லாம் சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் அவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வதை சீர்குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை பாரதிய ஜனதா அரசு முன்னெடுப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைக்குது. உதாரணத்துக்கு இந்த விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய தலைவராக இருந்த ராம இன்றைக்கு கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் தான் கோரிக்கை வைத்தேன். திமுக அரசு ஏற்றுக்கொண்டு இப்போது அமைத்திருக்காங்க. அதே மாதிரி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள் குடும்பத்திற்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டும் என்கிற கோரிக்கை நான் தான் வைத்தேன். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளை அனைத்து சமூக மக்களும் அவர்கள் சமூக நீதி காவலர்கள், சமூக நீதி போராளிகள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்வாக அவர்கள் 21 பேரையும் உள்ளடக்கி ஒரு பொது மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தான் முன்வைத்தேன். அதையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் சுதந்திர போராட்ட விடுதலைக்கு
தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து போராட்ட களம் கண்ட அஞ்சலை அம்மாளுக்கு கடலூரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் தான் முன்வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். ஆக நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் செய்கின்ற போது அதை வரவேற்பதும், பரந்தூர் விமான நிலையம், செய்யார் ஷிப்காட், அதானி துறைமுகம், இது போன்ற விடயங்களில் நான் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறேன். அதனால் நான் எதிர்த்து பேசுகிறேன். நியாயமானதை ஆதரிப்பதும், மக்கள் அது அநீதி என்று கருதுவதை குரலற்ற மக்களின் குரலாக நின்று எதிர்ப்பதும் என்னுடைய ஜனநாயக கடமை. என் தொகுதிக்கு தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரி கேட்கிறேன், மறுக்கிறார்கள். தொடர்ச்சியாக வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கேட்கிறேன், மறுக்கிறார்கள். அங்கு வெறும் விவசாய நிலங்களை தவிர ஒரே ஒரு ஷிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. அங்கே அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என் இளைஞர்களுக்கு என்று கேட்கிறேன். அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆக இது போன்ற விடயங்களில் தான் நான் அரசோடு முரண்படுகிறேனே தவிர நான் கண்டதையெல்லாம் எதிர்க்க வேண்டும், எல்லாவற்றையும் அரசின் திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் அல்ல. எதை எதிர்க்க வேண்டும், எதை ஆதரிக்க வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் கொண்ட ஒரு அரசியலாளனாகத்தான் என்னுடைய அரசியல் வாழ்வு. 43 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருக்கிறேன். 6 முறை தமிழக தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறேன். 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னுடைய சட்டமன்ற உரையாகட்டும், என் சட்டமன்றத்தினுடைய கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் மக்களுக்கான பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தவன் நான். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் கருவை சட்டமன்றத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லி கலைஞர் அவர்களை ஏற்க வைத்து மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்று கொள்கை அளவில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்பு வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவன் வேல்முருகன். ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான், அது அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. அங்குதான் சென்று நம்மை போன்றவர்கள் படிக்க வேண்டும் என்ற, பொறியியல் படிக்க வேண்டும் என்ற நிலையை உடைத்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்டை வழங்கி அதை முதல் கல்லூரி என்னுடைய பண்ருட்டி தொகுதியிலே கலைஞரை கொண்டு வந்து தொடங்கி வைத்தவனும் வேல்முருகன். இதுபோன்ற மழைநீர் சேகரிப்பு திட்டம், இதுபோன்ற மெட்ரோ ரயில் திட்டம், இதுபோன்ற மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கிய திட்டம், இப்படி அடுக்கடுக்கான பல திட்டங்களை சட்டமன்றத்தில் என்னுடைய வாத திறமையால், என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களால், தனி மனித மசோதாக்களால் சாதித்து காட்டியவன். அதனால் எதை ஆதரிக்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்கிற தெளிவோடு தான் எனது அரசியல் பயணம் தொடர்கிறது. ஆதலால் இதை குறித்த புரிதல் திமுகவுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எதுங்க நாங்கள் எத்தனை போராட்டம் தான் பண்றது, எத்தனை வழக்குகளை தான் சந்திக்கிறது. ஆண்டுக்கு 2 முறை அவன் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறான், செப்டம்பர்லையும் நவம்பர்லையும். இதை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எதிர்த்து ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். என்னுடைய கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் சென்னை ஓஎம்ஆரில் இருந்த 3 சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டிருக்கிறது. இப்போ சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வகையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிற சில சுங்கச்சாவடிகளை சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன். அதுவும் விரைவில் ஒன்றிய அரசோடு பேசி மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். படிப்படியாக தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இதற்கெனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் உங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.